பல கட்சிகள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா திமுக கூட்டணிக்குள் இருந்த கட்சிகள் கிட்டத்தட்ட மதசார்பற்ற சக்திகள் அந்த சக்திகள்லாம் இப்படி ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற புள்ளியில தான் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இன்னைக்கு அந்த இடத்தை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ரொம்ப முக்கியமா கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்திற்குள்ளேயே கட்சியினரை சந்தித்து அந்த இணைப்புகளை நடத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகளால மக்கள் மன்றத்துல தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு தூய சக்தி அப்படின்னு தேர்தலை எதிர்கொண்டார்கள். அப்ப அந்த இடத்துக்கு இது ஒரு நெருக்கடியை உருவாக்குது. ரொம்ப குறிப்பா தோல்வி கட்சிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், அவர்கள் அமைச்சரவையில பங்கு வைக்கிறதுனால எதிர்ப்பு குரலை சொல்லாம வேண்டுமானால் இருப்பாங்க, வீரியமாக சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவர்களுக்கே இப்பொழுது ஒரு ஐயப்பாடு இருந்திருக்கும். இதை நம்ம இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்கலாம் சார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு இளைஞரணி கூட்டத்தில் பேசுகிற பொழுது இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்காதுங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட தாவேகா அதை நம்புறாங்களாக இருக்கும். ஒருவேளை நமக்கு கூட்டணி கட்சிகளால் ஏதாவது ஆபத்து வந்து விடுமா, நம்ம நம்முடைய பலத்தை கூட்டிக் கொள்ளணும். அப்ப ஏற்கனவே அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது கூட்டணி கட்சிகள் தயவால. ஆன பின்பும் கூட அவர்கள் இவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி தங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வது, தங்களை தனி பெரும்பான்மையாக மாற்றிக் கொள்வது, அப்ப தங்கள் தரப்பை சேவ் பண்ணிக்கிறது. அப்ப அந்த தூய சக்தி என்கிற வாதத்தையே இது கேள்விக்குறியாகவும் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சிக்குறியாகவும் ஆக்கியிருக்கு. தமிழக மக்கள் மன்றத்திலையும் நேற்றோட விஜய் அவர்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு இல்ல சார், எதிர்மறை வாக்கள் கிடையாது. விஜய் தூய சக்தி முதல் முறையாக அரசியலுக்கு வர்றார், அவருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு வாக்களித்திருக்கிறார். இந்த மாதிரியான செயல்பாடுகளின் வழியா இது கிட்டத்தட்ட சட்டப்படி இதுல எந்த தவறும் இல்லாட்டாலும் கூட மக்கள் மன்றத்துல பாருங்க, அதிமுகவோட எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. ஏற்கனவே அவர்கள் முன்வைக்கக்கூடிய குதிரை பேரம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இது வலு சேர்க்கும் விதமாகவும் அமைந்து விட்டதாக மக்கள் மன்றத்தில் பேசுவார்கள் அப்படிங்கிறதான்.